அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியல் என்கிற பகுதியில் இருந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் ஏன் சைக்காலஜியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம் அப்படின்னு இரண்டு விஷயங்கள் இருக்குது. எப்போவுமே நம்முடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, நம்முடைய உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், உடனடியாக அதனுடைய பாதிப்பு நமக்கு வெளியே தெரியும். நம்முடைய உடலுக்கு ஒரு நோய் அல்லது வலி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையை நாம் தீர்க்காமல் இன்னொரு வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது நம்முடைய நிகழ்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உடனே கவனிக்க தவறிவிட்டால் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையில இருந்தா கூட அதை அப்பொழுதே சரி செய்த பிறகுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். அப்ப நம்ம உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது. எப்பவுமே ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும் போது தான் நாம அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சி பழகிட்டோம். கடைசி நேரத்துல தான் எல்லா வேலையும் நம்ம செய்யறதுக்கு பழகிருக்கோம். ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கோ அல்லது விழிப்புணர்வோடு செயல்பட்டு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கோ நாம பயிற்சி எடுக்கல. எப்போ பிரச்சனை வருதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு படித்தவங்களா இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க, படிக்காத பாமர மக்களாக இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க. பிரச்சனை வரும்போது சந்திக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கோம். சரி, இப்போ இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண்றோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியும். மருத்துவரை போய் உடனே நம்ம அணுகுவோம், வேண்டிய மருந்துகளை வாங்குவோம், உடனடியாக சரி பண்ணிக்குவோம். ஆனால் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு யார்கிட்ட போய் நம்ம ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொன்று, உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி அது ஒரு பிரச்சனைன்றதே நமக்கு தெரியாது. நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அது பிரச்சனை அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ளேயே அது வளர்ந்துகிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் பூதாகரமா வெடிக்கும் போதுதான் இவனுக்கு ஏதோ மனசுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லி தெரிவதன் மூலியமாக நம்ம மருத்துவரை போய் சந்திப்போம். அப்பவும் குறிப்பிட்ட ஒரு உளவியல் ஆலோசகரையோ அல்லது மனநல மருத்துவரையோ அணுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் இவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கே சொல்ல தெரியும். அவனுக்கு மனசுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. இதனாலதான் சைக்காலஜி அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்கும் மிக மிக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம சைக்காலஜில இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரூமினேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரூமினேட்டிங் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு விதமா பிரிக்கலாம். மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு அப்படின்னு சொல்லி இரண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். இந்த மனிதர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். முதல்ல மிருகங்களுக்கு நம்ம பார்த்தலாம். ஏன்னா சிம்பிளா சொல்லிடலாம், ஒரே வார்த்தையில அசை போடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, போய் புற்களை மேய்ஞ்சிட்டு வரும். போய் ஓய்வா இருக்கக்கூடிய நேரத்துல செரிமானம் ஆகாத அந்த உணவுகளை மீண்டும் எடுத்து அசை போடும், மறுபடியும் அந்த உணவை சாப்பிடும். அப்பதான் அதுக்கு செரிமானம் ஆகும். இதுக்கு பேர் அசை போடுதல், ரூமினேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உணவை அசை போடும் பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நினைவுகளை அசை போடும் பழக்கம் அதிகமா இருக்கு. இந்த நினைவுகள் அப்படிங்கிறது ஏன் ஒருத்தர் அசை போடணும் அப்படின்னு சொன்னா, அது அதிக பாதிப்புகளை கொடுத்த, தீங்கு விளைவித்த ஒரு நிகழ்வாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் தொடர்ந்து அதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துல தேவதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலியானவள் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்ப அந்த காதலை விட்டுட்டு போன அந்த துயரம் தாங்காமல் அவர் தன்னை பராமரித்துக் கொள்வதிலிருந்து விலகி தாடி வளர்த்துக்கிறது, துணிகளை துவைக்காம போடுறது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, எப்பொழுதும் அந்த காதலின் நினைவாகவே இருக்கிறது. அந்த காதலியுடன் இருந்த அந்த நினைவுகளை பற்றியே அசைப்பட்டு கொண்டிருப்பது. இந்த விஷயத்துக்கு பேர் நம்ம ரூமினேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று, தாங்க முடியாத ஒரு துயரம். அது அவர்கள் உறவுகளுடைய பிரிவுகளா இருக்கலாம், அல்லது நண்பர்களுடைய பிரிவுகளா இருக்கலாம், அல்லது ஒரு விபத்துகளை நேரில் பார்த்த விஷயமா இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தீமையான ஒரு தாக்கத்தை மனசுக்குள்ள ஏற்படுத்தும். அப்ப அந்த மனிதன் அதையே தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ரூமினேட்டிங். இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் மற்றும் ஆன்சைட்டி என்று சொல்லக்கூடிய கவலை என்கிற இரண்டு விஷயங்களை கொண்டு போய் விடும். இதுக்கு தெரப்பி அப்படின்னு பார்த்தா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி தான் நம்ம எடுக்க முடியும். சிபிடி அப்படிங்கிறது மூலியமா தீர்வு காண முடியும். தீர்வு காணக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப நிலையிலேயே அதற்கான தெரப்பி நம்ம எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ரூமினேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த நினைவுகளை அசைபோடக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து திருப்பி வரலாம். இது சாதாரணமான தெரியும் ஆரம்பத்துல. இது ஒரு மனிதன் தனிமையில இருக்கும்போது அதிகமா டெவலப் ஆகும். குறிப்பாக முணுமுணுத்தல். யாருமே இல்லை அப்படின்னா கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தமாவே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போடும் பொழுது அது என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பிரேயர்ஸ் மாதிரி ஆயிடும். அவங்க மனசுக்குள்ள ஒரு பிரேயர்ஸ் மாதிரி ஆயிடும். இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது. ஒரு பொது இடத்துல கூட முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமா இது தெரியும். இந்த பிரச்சனையானது ஆன்சைட்டி டிப்ரெஷன் டெவலப் பண்றது மட்டும் இல்லாம மற்ற வேலைகள் செய்ய விடாமல் இது அவங்கள தடுத்துரும். எந்த ஒரு வேலையிலும் அவங்க ஈடுபாடு காமிக்கவே மாட்டாங்க. இதுல 2 வகை இருக்கு. ரூமினேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா ப்ரூடிங் என்று சொல்லுவாங்க, இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ரூமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் ஈடுபடுதல், அதே சிந்தனையாக இருத்தல். இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்ணுவோம். யார்கிட்ட உதவி கேட்டால் அந்த பிரச்சனையை முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுவோம். அதே போல நம்முடைய கல்வி, நம்முடைய அனுபவம், நம்முடைய ட்ரைனிங் இதெல்லாம் வச்சு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுவோம். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாம ஓய மாட்டோம். இந்த திங்கிங்க்கு பேரு ரிஃப்ளெக்டிவ் ரூமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃப்ளெக்டிவ் ரூமினேஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவான சைடில் நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள். இது ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த ப்ரூடிங் அப்படின்னு சொல்றது நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய சிந்தனைகள். நம்மளால முடியாது அப்படிங்கிறத நாமளே நம்புறது, மிகுந்த தாழ்வு மனப்பான்மையை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரூடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் ரூமினேட்டிங். இன்னொன்று, ஒரு பிரச்சனையை பற்றி டெவலப் பண்ணிகிட்டே போவோம். மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சிந்திச்சு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நம்புவாங்க. எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவங்க நெகட்டிவ் சைடில் திங்க் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியில வரவே முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது. இல்லை, ஒரு வேலையில் இருக்கும்போது எப்போ இந்த வேலை போகுமோ தெரியாது, நாம எப்போ என்ன பண்ணி இந்த வேலை போகுமோ தெரியாது, எந்த நிமிஷம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இப்படி நெகட்டிவ் சைடில் அவங்க மனசுக்குள்ள விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு பேர் தான் ப்ரூடிங் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் சைட் ஆஃப் ரூமினேட்டிங். இது ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனோட உளவியலை பாதிக்கும். சக வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு நண்பர்கள் கூட சகஜமா பேசி பழக முடியாது. குடும்பத்தில் இருக்கவங்க கூட நட்பு பாராட்ட முடியாது. ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. ஒரு புத்தகத்தை முழுசா படிக்க முடியாது. பல்வேறு விதமான மோசமான சூழ்நிலைகள்ல இந்த ரூமினேட்டிங் ஆனது கொண்டு போய் விட்டுடும். இதுக்கு தெரப்பிகள் இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இருக்கு, கியூர் பண்ண முடியும். ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு ஜெனரல் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் கிட்ட நாம் ஆலோசனை எடுப்பதன் மூலியமாக இது சரியாகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல இது ஒரு மனநோயாக, மென்டல் இல்னஸா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டரை நீங்க போய் பார்த்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறையை எடுத்து அந்த சைக்கியாட்ரிக் டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரூமினேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த மென்டல் இல்னஸ் அது நிச்சயமா ஒரு மனநோய் தான். அதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உளவியல் பற்றி நாம இன்னும் நிறைய அதிகமா தெரிஞ்சுக்கணும். மீண்டும் இன்னொரு காணொளியில இன்னொரு தலைப்பை எடுத்து நம்ம பேசுவோம். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.